என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, என் நண்பர்களே, உங்களை எல்லாரையும் நம்ம ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Sponsor keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode's e-shopping. Click below link and install application. https://buymodes.shopping/links/0F599371A9213070A6B53E8. Sponsor content. #BuyModes, #BuyModesShopping, #BuyModesOnline, #BuyModesEShopping, #BuyModesApplication. நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் இப்போது இந்தியாவோட கடைசி ரயில் நிலையம் எதுன்னு பார்க்க போகிறோம். அது மூலயமா நாம் அந்த ரயில் நிலையத்திலேருந்து நடந்து வெளிநாட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ரயில் நிலையம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். அதாவது இந்திய ரயில்வேயின் பரந்த நெட்வொர்க்கில் நாட்டின் எல்லைகளில் அமைந்துள்ள சில ரயில் நிலையங்கள் உள்ளன. இந்தியாவின் கடைசி ரயில் நிலையம் எங்குள்ளது? வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா. இந்திய ரயில்வே நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான ரயில்களை இயக்கி வருகிறது. தினமும் லட்சக்கணக்கானோர் பயணம் செய்கின்றனர். இந்திய ரயில்வே நாட்டின் மிகப்பெரிய போக்குவரத்து நெட்வொர்க்காக உள்ளது. எனவே இந்திய ரயில்வே நாட்டின் உயிர் நாடி என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு நாட்டின் ஒவ்வொரு முக்கிய இடத்திலும் ரயில் நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அப்படின்ற இந்திய ரயில்வே மூலியமாக நாட்டின் எந்த பகுதிக்கு வேண்டாலும் நம்ம பயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. பயணிகளுக்கு மிகவும் வசதியான வழியாக ரயில் பயணம் மாறியுள்ளது. ஆனால் இந்திய ரயில்வே பற்றி பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்ய தகவல்கள் உள்ளன. இந்தியாவின் கடைசி ரயில் நிலையம் எது என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாட்டின் கடைசி முனையில் சில ரயில் நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எளிதாக வெளிநாடு கூட செல்ல முடியும்னு சொல்கிறாங்க. நேபாளத்திற்கு மிக அருகில் பீகாரில் ஒரு ரயில் நிலையம் இருக்குது. அதாவது இங்கேருந்து இறங்கி நடந்தே நேபாளத்திற்கு பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார் மாநிலத்தின் அராரியா மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ரயில் நிலையம் ஜோக்பானி என்று அழைக்கப்படுகிறது. இது நாட்டின் கடைசி ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சென்றால் நேபாளத்திற்கு மிகவும் குறைவான தூரம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரயில் நிலையத்திலிருந்து நேபாளத்திற்கு நடந்தே செல்ல முடியும். நல்ல விஷயம் என்னவென்றால், இந்திய மக்களுக்கு நேபாளம் செல்ல விசா பாஸ்போர்ட் கூட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரியாக இருக்குது. அதனால் இது மட்டுமின்றி இந்த ரயில் நிலையத்திலேருந்து உங்கள் விமான செலவையும் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பீகார் தவிர மற்றொரு நாட்டின் எல்லை தொடங்கும் மற்றொரு ரயில் நிலையம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்க தேசம் சிங்காபாத் ரயில் நிலையம் நாட்டின் கடைசி ரயில் நிலையமாகவும் கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்காளத்தின் மால்டா மாவட்டத்தில் ஹபிபூர் பகுதியில் கட்டப்பட்ட இந்த சிங்காபாத் ரயில் நிலையம் இந்தியாவின் கடைசி எல்லை நிலையமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த ரயில் நிலையம் கொல்கத்தாவிற்கும் டாக்காவிற்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரயில் நிலையத்திலிருந்து பல பயணிகள் ரயிலில் சென்று வந்திருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த ரயில் நிலையம் முற்றிலும் வெறிச்சோடி காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. காரணம், பயணிகளுக்காக இங்கு எந்த ரயிலும் நிறுத்தப்படுவதில்லை அப்படின்றாங்க. இதனால் இந்த இடம் முற்றிலும் வெறிச்சோடி கிடக்கிறது. இந்த ரயில் நிலையம் தற்போது சரக்கு ரயில்களின் போக்குவரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசஞ்சர் லைனு ட்ரெயின் எதுவும் இங்கே நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சிங்காபாத் ரயில் நிலையம் இன்னும் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வருகிறது. இங்கே இன்று நீங்கள் அட்டை பயண சீட்டுகளை காண்பீர்கள். எந்த ரயில் நிலையத்திலும் பார்க்க முடியாது. இது தவிர சிக்னல்கள், தகவல் தொடர்பு மற்றும் ரயில் நிலைய தொலைபேசி மற்றும் டிக்கெட்டு தொடர்பான அனைத்து உபகரணங்களும் ஆங்கிலேயர் காலத்தைச் சேர்ந்தவை. இன்னும் இது நம்மளுடைய இந்திய அரசுக்கு ஏற்ற மாதிரி மற்ற ரயில் நிலையங்களில் இருக்கிற மாதிரியான தகவல் தொடர்போ அல்லது இந்த பயணச்சீட்டோ இதெல்லாம் இன்னும் மாறல, பழைய இதுதான் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் தென்னிந்தியாவின் கடைசி ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ரயில் நிலையம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுடைய இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆல் இஸ் வெல் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.